வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இப்போ உலக நடப்புகள்னு நம்ம பார்க்குறோம். இந்த உலக நடப்புகள் அப்படிங்கிறத முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு விஷயங்கள எப்படி இருக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு பெரிய ஒரு பய உணர்வையும், அதே நேரத்தில புதிய நம்பிக்கைகளையும் தரக்கூடியது அப்படியெல்லாம் சொல்லலாம். இந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய் துலா ராசிக்குள்ள வரும்போது, ஓரளவுக்கு எல்லாமே சீர்படும். இது எப்படியா சீர்பட போகுது? வழியே இல்லையே! இல்ல வழி பிறக்கும். சீர்பட ஆரம்பிக்கும். பெரிய அளவுக்கு ரிலீஃபை கொடுக்கும் நெறைய பேருக்கு. சில புதிய விஷயங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 3 மாச காலம். அதாவது நவம்பர் மாதம் மிடில் வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாவும் நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் வேற மாரி சில பிரச்சனைகள் வரும். அது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு இந்த மாதிரி அது மானிட்டரி பேஸ்டு. குருவினுடைய வீட்டில் செவ்வாய் போவார். சனி ஏற்கனவே இன்னொரு குருவோட மீன ராசி, இவர் வந்து தனுசு. அவர் 4ஆம் பார்வையாக பார்ப்பார், இவர் 10ஆம் பார்வையாக பார்ப்பார். மியூச்சுவலாக ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அதனால பிரச்சனைகள் வரும். அப்போது இந்த நிலைமை எவ்வளோ நாள் போகணும் அது வேறு விஷயம். அது வேறு மாதிரியான ஒரு பாதிப்பு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சீர்படும். அப்போ வாரெலாம் முடிவுக்கு வருமா? ஏறத்தாழ ஒரு 15 நாள் வைங்க. கிட்டத்தட்ட ஒரு அமைதி சூழல் திரும்புவதற்கான ஒரு காலகட்டமாக இது அமையும். அப்போ செப்டம்பருடைய செகண்ட் ஆஃப், அக்டோபருடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்குது. பல நன்மைகள் வரக்கூடிய காலமாக இருக்குது. அதே நேரத்தில் குரு அதிசாரத்தில் 20 அக்டோபர்லேருந்து கிட்டத்தட்ட 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் கடகராசிக்குள்ளே வந்துட்டு திரும்ப மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ கடகராசிக்குள்ளே அவர் பிரவேசிக்கும் போது உச்சமடைகிறார். உச்சமடைவதால் பல விஷயங்களில் அமைதியான சூழ்நிலை, நன்மைகள் இதெல்லாம் ஏற்படும். அப்போது திரும்ப ஏதாவது பிரச்சனைகள் அப்படியெல்லாம் வருதுன்றது செகண்ட் வீக் ஆஃப் டிசம்பர்லேருந்து தான் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஓரளவுக்கு நிம்மதியான சூழல்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் இது எதற்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய வார், அப்புறம் இந்த ட்ரேடிங் ப்ராப்ளம், இந்த கமர்ஷியல் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் பொருந்தும். ஆனால் இதே விஷயங்கள் வானிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வானிலைனா என்ன, பெரிய மழை, வெள்ளம், அதுக்கெல்லாம் பொருந்தமானால் அது வேறு விஷயம். அதற்கான ஒரு பிரச்சனைகள் இன்னும் சொல்லப்போனால் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கூடுதலாகவே இருக்கும். பல வெள்ளம் இது அதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அது வேறு. பூகம்பம் குறிப்பாக எப்போனா நவம்பர் டிசம்பரில் பெரிய அளவுக்கு எர்த்குவேக்ஸு இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுங்க. ரெண்டாவது விஷயம், இந்த 7ஆம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிரகணம் ஏற்படுகிறது. இது சந்திர கிரகணம்னு சொல்லுவார். இது கிட்டத்தட்ட சாயங்காலமே ஆரம்பிக்குதுன்றாங்க. சாயங்காலத்தில் ஆரம்பித்து நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் இருக்குது. இந்த 10 மணி வாக்கில் அது பூர்ணமான கிரகணமாக இருக்குது அப்படி சொல்கிறோம். 12 மணிக்கு அது முடிஞ்சு போகிறதே இல்லை. கிரகணம் ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட 5:30 மணி சாயங்காலம் சொல்கிறாங்க நம்ம இந்தியன் டைம் படி. இந்த கிரகணம் நிகழக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்தா பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி. அப்போ குறிப்பாக இந்த சில பேர் சொல்ல எந்த நட்சத்திரங்களுக்கு பாதிப்புன்னு ஒரு கணக்கு சொல்லுவார். அதுபடி பார்த்தீங்கன்னா பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம், அதுக்கப்புறம் உத்திரட்டாதி, அதுக்கப்புறம் இது சதயம். ஸோ இந்த 5 நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். புனர்பூசம், விசாகம் 5 நட்சத்திரக்காரர்கள். இவாளுக்கு பாதிப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறது. என்னென்னா அந்த காலில், அதாவது குருவினுடைய காலில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இவைகள். அதனால் இப்படி ஒரு இதனால் ஒரு பெரிய பாதிப்பா அப்படின்னா அது அந்த கிரகண காலத்திற்கு பொருந்தும். அதுக்குன்னு கிரகணத்தை வச்சு வருங்காலம் இப்படி ஆகிடும், வருங்காலம் அப்படி ஆகிடும்னு ஏதாவது சொன்னால் அதெல்லாம் நம்ம கற்பனை. அப்படியெல்லாம் எதுவும் சொல்லப்படல. இது நம்ம கற்பனை. ஸோ இந்த கிரகண காலம் என்பது சந்திர கிரகணமாக இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். இந்த காலகட்டத்தில் உணவு கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சொல்லப்பட்டிருக்கு? இப்போ லேட்டஸ்ட்டாக சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்ஸில் உங்கள் பிரெயின் அப்படிங்கிறது பாடி ஃபங்க்ஷனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் சில மெமரிஸ் எல்லாம் ரீட்டைன் பண்ணுது, சில எக்ஸ்பீரியன்ஸஸை கெயின் பண்ணுறது. ஆனால் பல விஷயங்கள் காஸ்மிக் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறோம்.
பெரிய மியூசிக் டைரக்டர், உதாரணத்துக்கு நம்ம இளையராஜாவே எடுத்துங்க. அவர் சொல்லுவார், செட்டில் போகிற வரைக்கும் நான் என்ன மியூசிக் போட போகிறேன்னு எனக்கு தெரியாது. அந்த செட்டுக்குள்ளே நான் நுழைஞ்ச உடனே என் மனசில் என்ன வருதோ அதை செய்கிறேன். அப்போ மனசில் எங்கேருந்தே வருது அப்படின்றது அவருக்கு தெரியும். அதுதான் சொல்கிறது காஸ்மிக் இன்ஃப்ளூயன்ஸர். நிறையா விஷயங்கள் நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்முடைய இஷ்டப்படி தான் நம்ம எல்லாத்தையும் பேசுகிறோம் செய்கிறோன்னு இல்லை. நமக்கு ரிசீவர்ஸ் தான். வி ஹாவ் ஒன்லி ரிசீவர்ஸ். டிஷ் இருக்குது, டிவியை டியூன் பண்ணுறீங்க, இந்த சேனல் அந்த சேனல் வருது. அப்போது டிஷ்ஷில் எல்லா சேனலும் தான் ரெடியாக இருக்குது, எல்லா விஷயமும் வருது. அதில் குறிப்பாக அந்த ஃப்ரீக்வன்சியில் அது பிக்கப் பண்ணுறது, அவ்வளோதான். அது போல தான் நம்ம மைண்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ குறிப்பாக இதில் உங்களுக்கு என்ன சொல்ல தெரியணும்னா, சொல்லுவாங்க இந்த ப்ரெக்னென்ட் உமன் போகக்கூடாது. உடனே ஒரு ஒன்றை நான் சயின்ஸ் செய்வேனா பற்றி சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, தாராளமாக போகலாம். அப்புறம் இப்போ என்ன சொல்கிறான், சூரிய கிரகணத்தை பார்த்தோன்னா கண்ணுக்கு பிரச்சனை, அதை மட்டும் பார்த்துறாத. ஒரு விஷயம் நமக்கு சயின்ஸில் தெரியும் போது அதை சொல்கிற தப்பு இல்லை. சில விஷயங்கள் உனக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இது உங்கள்கிட்ட இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. இப்போ அப்போ தப்புன்னு சொல்ல முடியாது. ரொம்ப சிம்பிள். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு திருமணம் நிச்சயம் இது பண்ணும்போது பேச்சுவார்த்தையில் பொய்யனோ பொண்ணோ ஏதோ வச்சுக்கலாம், பொண்ணுன்னு வச்சுக்க. பொண்ணுடைய அப்பா என்ன பண்ணுறார், சரி. பொண்ணுடைய தாத்தா ரொம்ப நாள் வாழ்ந்தாரா, எப்போ போனார், எப்படி போனார். பொண்ணுடைய முப்பாட்டன் தாத்தாக்கு அப்பா எப்படி, இந்த 3 தலைமுறை விசாரிப்பான். அதுக்கப்புறம் ஒரு இடைப்பட்ட காலத்தில் என்ன சொன்னாங்க, எவ்வளோ மூட நம்பிக்கை. ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிற, ரைட்டு, அந்த பொண்ணு நல்லா இருக்காளான்னு பார்க்கணுமே தவிர இதெல்லாம் நீ கேட்கணுமா. அப்புறம் சயின்ஸ் சொல்கிறது, டயபெட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து மூளையை சம்மந்தப்பட்ட பார்க்கின்சன் டிசீஸு, டிமென்ஷியா, அது இதெல்லாம் சொல்கிறது லொட்டுலொசுக்கு. இது எல்லாமே ஜீனில் வருது. அது ட்ரிகர் ஆகுது அந்த பர்டிகுலர் ஏஜில் அப்படிங்கிறத சயின்ஸ் சொல்கிறது. அப்போ பாரம்பரியமாக சில வியாதிகள்லாம் வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அதை அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா, ஏன் கேட்குறோன்றத மறந்து போயிட்டாங்க. அதோடைய காரணங்களே மறந்துட்டாங்க, அவ்வளோதான். முன்னால் யாரோ அறிவாளியான ஒருத்தர் தான் இதெல்லாம் சொல்கிறார். அதுக்கப்புறம் அதோடைய காரணம் தெரியாமல் ரோபோ மாதிரி அதை மட்டும் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த செயல்பாடுகளை மேற்கொள்கிறார்கள். ஐயோ உங்கள் ஃபேமிலி இப்படி இருக்குது, இவங்க ஃபேமிலியில் யாருமே 65 வயசு தாண்டல, ஆயுஸ் அவ்வளோதான் இருக்குது அவங்க ஃபேமிலியில். இந்த ஒற்றுமையெல்லாம் நீங்களே பார்த்தீங்கன்னா வரும், தெரியும். முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, வி ஆர் கவர்ன்டு பை சர்டன் காஸ்மிக் ஃபோர்ஸஸ். அதை பற்றி நமக்கு தெரியாது. அப்போ இந்த கிரகண காலத்தில் அந்த காஸ்மிக் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறது. அதனால தான் இப்போ திருப்பதி மாதிரி ஒரு பெரிய கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக மூடிடுவோம், அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி அப்புறம் தான் திறப்பான். ஏன்னா நெகட்டிவ் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வரலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. எங்கே திறந்து வை, என்ன பேட் எனர்ஜி வந்துடுது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த விதமான ஒரு நாலேஜும் இல்லாமல் கங்கணம் கட்டின்னு பேசுகிறவன் பேசிகிட்டே இருப்பான். இல்லை மூட நம்பிக்கைமா, அது சொல்லி அவன் கைத்தட்டல் வாங்கிட்டான், அது அவன் இஷ்டம். ஆனால் சில விஷயங்களை மறுக்க முடியாது. அதனால தான் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ப்ரெக்னென்ட் உமன் வெளில போகாத, ஏன்னா நெகட்டிவ் ஃப்ளோ ஆஃப் இது, சாப்பிடாத, நெகட்டிவ் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி உள்ளே வரலாம். இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வெளிப்பாடு, அவ்வளோதான். அது பண்ணுறது பண்ணாத அவன் இஷ்டம். ஆனால் பண்ணினால் நல்லது. எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற? ஸோ இந்த விஷயங்களெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இதை பற்றி ஒரு நிகழ்ச்சியாக சொல்கிறேன். ஏன்னா மனுஷன் தன்னுடைய மூளை செயல்பாடுகள் மட்டும் காரணம் அல்ல, வெவ்வேறு இன்ஃப்ளூயன்சஸ் உங்களுக்குள்ளே வருது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உணர ஆரம்பிச்சா, அதுதான் ரமண மகரிஷி சொன்ன மாதிரி, முதல்ல நான் யாருன்னு கேட்டுக்கோ அப்படின்னு. பகுத்தறிவுவாதிகளுக்கு இதனடா மடத்தரமான கேள்வியாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு அவ்வளோதான் சித்திக்கக்கூடிய, அதுக்கு மேலே அவனுக்கு ஃப்ரீக்வன்சியே இல்லை. டப்பா ஃப்ரீக்வன்சி வச்சுட்ருக்கான் அவன் அந்த லெவலில் அவன் சிந்திச்சுட்டு போகிறான். நல்ல சிந்தனையாளர்களாக இருப்பவர்கள் பெரிய ஞானிகள் சொல்கிறத யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஹூ ஆம் ஐ, அதுதான் ரமண மகரிஷி சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை. அதை கேட்டு அதுக்கான விடை உனக்கு தெரிஞ்சால் நீ பெரியவன், கிரேட் மேன். அதுதான் கண்ணதாசன் ஒரே பாட்டில் கேட்டார், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நம்மளை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு. ஸோ நம்ம எக்ஸிஸ்டன்ஸை பற்றி ஒரு எண்ணத்தோட அதை உங்களுக்கு நான் விதைக்க முடிஞ்ச இந்த பேச்சுக்கான ஒரு அர்த்தத்தை நான் அடைந்ததாக சந்தோஷப்படுவேன். விடை காணணும்னு சொல்ல, அட்லீஸ்ட் அந்த கொஸ்டினாவது மனசில் ஏற்படணும். அது ரொம்ப முக்கியம். நிறைவு செய்கிறேன். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.